ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான கேரளா ஸ்டைல் பீஃப் சுக்கா செய்யலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ பீஃப் எடுத்து கழுவிட்டு குக்கரில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய் கீறி அதை ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வணங்கினோடனே அது கூட சேர்த்துட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டு அதுவும் நல்லா வணங்கி வந்தோடனே பாருங்கள், பீஃபும் நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து போட்டு அது கூட போட்டு வணக்கிக்கலாம். வணக்கிட்டு இந்த வெந்த பீஃபையும் எடுத்து அதில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு அதையும் நல்லா பிரட்டி தண்ணி வற்றினோடனே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை அது மேலே தூவி விட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது பரோட்டா, இடியாப்பம், கீ ரைஸு எல்லாத்துக்கும் ரொம்ப ஏற்றது. செஞ்சு பாருங்கள்.